வெல்கம் டு டிடிஎல் டியூட்டோரியல்ஸ். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது டிடிஎல் ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது புதுசா நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ரிலேட்டடா நீங்க வந்து ஒரு ஐடியா அப்படிங்கிறது இருக்கணும். எதுக்காக அப்படின்னா அதிகமா நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறது இந்த சிம்பிள்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸஸா இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஈஸியா உங்களால ஒரு ப்ரோக்ராம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் தென் ஸ்ட்ரக்சர் பண்ணவும் முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான சிம்பிள்ஸ் இருக்கும் அப்ப நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஹேஷ் சிம்பிள் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். டாலர் சிம்பிள் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். பிளஸ் அப்படிங்கிற சிம்பிள் நம்ம யூஸ் பண்றோம். தென் ஸ்டார் சிம்பிள், அண்டர்ஸ்கோர், எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டரை நம்ம வந்து சிம்பிளா நம்ம வந்து இங்க யூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டூ டைப்பா இந்த சிம்பிள்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படிங்கிறதும் அடுத்து ஜென்ரல் சிம்பிள்ஸாவும் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அதாவது பர்டிகுலரா ஸ்பெசிஃபையர்ஸா அக்சஸ் பண்ணாம நம்ம ஜென்ரலா ஒரு சில பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த ஜென்ரல் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ டிடிஎல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம ஒரு சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? நமக்கு தேவையான பர்பஸ் என்ன அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ரிப்போர்ட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும். அது வந்து ஒரு ஆப்ஜெக்டோடைய என்டையர் வேல்யூவா இருக்கலாம். அதாவது க்ளோசிங் வேல்யூவா இருக்கலாம். அல்லது லைனுடைய வேல்யூவா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் லெஜருடைய அமௌண்ட் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் எடுக்கணுமா, க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு எடுக்கலாமா, டெபிட் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் மட்டும் எடுக்கணுமா, கிரெடிட் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் மட்டும் நம்ம எடுக்கணுமா, இல்ல ஒரு லெஜர்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் அதாவது என்னன்னா அட்ரஸை மட்டும் நம்ம வந்து எடுக்கணுமா, அப்படி அட்ரஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா லைன் 1 அண்ட் லைன் 2 லைன் 3 என்டையர் அப்ஜெக்ட் நம்ம எடுக்கணுமா, என்டையர் லைன்ஸையும் நம்ம வந்து எடுக்கணுமா, இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் லைன் மட்டும் நம்ம எடுக்கணும். ஸோ என்ன பர்பஸ் நம்மளுக்கு இருக்கோ அந்த பர்பஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஒரு மெத்தடு நம்ம வந்து அக்சஸ் பண்றதுக்கு அல்லது வந்து ஒரு வேல்யூ ஒரு மெத்தட்ல இருக்கக்கூடிய வேல்யூ, வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூ, ஒரு ஃபீல்டுல இருக்கக்கூடிய வேல்யூ, ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து அக்சஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பர்பஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த வேல்யூ அப்படின்னா என்ன சார் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம வந்து அக்சஸ் பண்றதுக்காக இந்த ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ண போறோம். அப்படி வேல்யூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஃபீல்டு வேல்யூவா இருக்கலாம், வேரியபிளோடைய வேல்யூவா இருக்கலாம், ஒரு ஃபார்முலாவுடைய வேல்யூவா இருக்கலாம், அல்லது நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நம்ம வந்து அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து அக்சஸ் பண்றோம். ஸோ சம்திங் அப்ப இதோடைய ஒரு டேர்ம்ஸ் நம்ம வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்முலா அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு வேணும். எதுக்காகனா டிடிஎல் நம்ம லேர்ன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கிறது கூடாது. ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல ஃபார்முலாவா நம்ம டிடிஎல்ல யூஸ் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ டேலி நம்மளுக்கு என்ன மாதிரியான ரிப்போர்ட் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலாவா நம்ம வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கும் நம்ம சிஸ்டம் டெஃபினிஷன், சிஸ்டம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு டெஃபினிஷன். அதுல ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட்டை ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது ஒரு கால்குலேஷன்ஸா கூட இருக்கலாம், அல்லது ஒரு பர்டிகுலர் ஃபில்டர் அப்படிங்கிற கான்செப்டா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்றோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷனை கூட நம்ம வந்து சிம்பிள் ஃபார்முலாவை நம்ம வந்து கொண்டு வர முடியும். இன்னும் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நாட் ஓன்லி ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலால 2 டைப்ஸா இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா குளோபல் ஃபார்முலா, இன்னொன்னு வந்து பிரைவேட் லோக்கல் ஃபார்முலா அப்படி நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லோக்கல் ஃபார்முலா அண்ட் குளோபல் ஃபார்முலாவை நம்ம எப்படி அக்சஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டியை நம்மளுக்கு வேணும். ஸோ ஃபார்முலானா இதுதான். வேரியபிள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நம்ம ஒரு பர்டிகுலர் அதாவது ஒரு வேல்யூவை ஒரு கண்டெய்னர்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஏ அப்படிங்கிற ஒரு வேல்யூல நம்ம வந்து என்ன பண்றோம், ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்றோம்
ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து வேரியபிள் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலா ஓகேங்களா. அதர்வைஸ் இங்க டேலில இந்த டிடில பொறுத்த வரைக்கும் வேரியபிள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிப்போர்ட்டை நம்ம வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேரியபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு ரிப்போர்ட்டுடைய பிஹேவியரை நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த வேரியபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுலயும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு இருக்கு, லோக்கல் வேரியபிள் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. ஸோ வேரியபிள் டெஃபனிஷன் பேசிஸ்ல நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா. ஒரு ரிப்போர்ட்ல ஒரு பர்டிகுலர் வேரியபிளை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளை நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அது குளோபல் வேரியபிள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து தேர்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமானது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் மெத்தட் அப்படிங்கிற ஒண்ணு. ஓகேங்களா. இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல லெட்ஜருடைய நேம் நம்ம கொடுக்குறோம், கிளாசிபிகேஷன்ஸ் கொடுக்குறோம், ஒரு சில ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து எனேபிள் பண்றோம், ஒரு சில ஆப்ஷன்ஸ் நம்ம எனேபிள் பண்றோம், டிசேபிள் பண்றோம், தென் அட்ரஸ் நம்ம வந்து கொடுக்குறோம், ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து லெட்ஜர்ல ஸ்டோர் பண்றோம் இல்லையா. அந்த இடத்துல லெட்ஜர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த லெட்ஜருக்கு உள்ள நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி நம்ம கிரியேட் பண்றோம்னா எம்ப்ளாயிங்கிறது ஒரு மெத்தட் ஆப்ஜெக்ட். எம்ப்ளாயிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த எம்ப்ளாயிக்கு உள்ள நம்ம கொடுக்கக்கூடிய எம்ப்ளாயி கோடு, எம்ப்ளாயோடைய நேம், எம்ப்ளாயோடைய சேலரி நம்ம டிஃபைன் பண்றது, தென் எம்ப்ளாயோடைய அட்ரஸ் டீடைல்ஸ் நம்ம கொடுக்குறது, இது எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் சரி மெத்தட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எம்ப்ளாயிங்கிறது மெத்தட், எம்ப்ளாய்க்கு உள்ள கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம சாரி எம்ப்ளாய்ங்கிறது ஆப்ஜெக்ட், எம்ப்ளாய்க்கு உள்ள கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லெட்ஜர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், லெட்ஜருக்கு உள்ள கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த மெத்தட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம வந்து அக்சஸ் பண்ணணும், நம்ம ரிப்போர்ட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல ஆப்ஜெக்ட் மெத்தட் என்னென்ன இருக்கு ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் உள்ளங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் மெத்தட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கு, கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா. கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் ஆப்ஜெக்ட் சொல்லலாம். ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள நம்ம வந்து ஒரு சில வேல்யூஸ் நம்ம கொடுக்கலாம். அந்த ஒவ்வொரு வேல்யூ ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ள போயிட்டு ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஸோ அதை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த வேல்யூவை நம்ம ஈஸியா ரிட்ரைவ் பண்ண முடியும், அது அக்சஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஓகே. அடுத்து வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ லாஸ்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன டேலில, அதாவது டிடிஎல்ல நம்ம வந்து ஃபங்க்ஷன் எதை சார் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது. இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சில வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்னா வரணும், ஒரு சில வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது வரணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதோடைய வேல்யூ நம்மளுக்கு வரணும். அப்ப இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வேல்யூ நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான பேராமீட்டர்ஸ் என்ன, அதை நம்ம ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல சொல்ல முடியும். அதுக்கான பேராமீட்டர்ஸ் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா பிரின்சிபல் வேல்யூ என்ன, அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்கு அடுத்து பீரியட் கால்குலேஷனுக்கான பீரியட் என்ன, டெனர் ஆஃப் பீரியட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த டெனர் பீரியட் என்ன, இது மூணையுமே நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஆர்குமெண்ட்ஸ் அல்லது பேராமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ் அந்த ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்து அதுல இருந்து ஒரு வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் எடுக்கணும் இல்லையா, அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். டிஃபால்ட்டா டிடிஎல்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, மோர் தென் 500 ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு டிஃபால்ட்டாவே கொடுத்துட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், டிஃபால்ட்டாவே நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம், அந்த ரிப்போர்ட்ல ரிப்போர்ட்டிங் பீரியட் நம்மளுக்கு வேணும். அந்த ரிப்போர்ட்டிங் பீரியட் என்னவா நம்மளுக்கு வேணும், அது வந்து ஷார்ட் டேட்ல நம்மளுக்கு வரணுமா, லாங் டேட்ல நம்மளுக்கு வரணுமா, அல்லது யூனிவர்சல் டேட் ஃபார்மேட்ல நம்மளுக்கு வேணுமா. அப்ப இந்த இடத்துல ஷார்ட் டேட், லாங் டேட், யூனிவர்சல் டேட் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்து வச்சு அதன்படி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதை அக்சஸ் பண்ணிருப்பாங்க. அது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து ரீயூஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. தென் இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து புதுசா நம்ம வந்து டெஃபனிஷன் நம்ம வந்து கொடுக்குறோம், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னாலும் பண்ணிக்கிற முடியும். அப்படி அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிறத நம்ம யூஸ் பண்றோம் அல்லது புதுசா நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ண முடியும். அப்படி பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து செட் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து பிராக்கெட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம்,
யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஆனா அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ல நம்ம இந்த ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அப்படிங்கிறது டிடிஎல்ல முக்கியமான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. அதை தவிர மற்றது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எதுக்காக இந்த ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம். ஆனாலும் கூட ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து டெஃபனிஷனா நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த டெஃபனிஷனுக்கு நம்ம வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ஃபார்முலானா என்ன, வேரியபிள்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மெத்தட்னா என்ன, தென் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, இப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம ஈஸியா இந்த ப்ரிஃபிக்சஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ல இந்த அட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள். இந்த அட் சிம்பிள் அப்படிங்கிறது லோக்கல் ஃபார்முலாவை நம்ம கால் பண்றதுக்கு அது அக்சஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து என்னன்னா இந்த அட் அப்படிங்கிற சிம்பிள், சிங்கிள் அட் சிம்பிள். இதுவே டபுள் அட் சிம்பிள் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா சிஸ்டம் ஃபார்முலாவை நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதாவது குளோபல் ஃபார்முலாவை நம்ம வந்து ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா டபுள் அட் சிம்பிள் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. ஒரு ப்ரோக்ராமர் ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி வச்சிருக்காரு, அதை நம்ம ஆல்டர் பண்ணணும் அல்லது அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா வந்து இந்த ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ல இந்த சிங்கிள் அட் சிம்பிள் யூஸ் பண்ணி அது பக்கத்துல ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காரு அப்படின்னா அது லோக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். டபுள் அட் கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று டைப் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு சென்டென்ஸ் இருக்கு அது ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அந்த வேர்டு வந்து என்னது, குளோபல் ஃபார்முலா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து சிங்கிள் ஹேஷ் சிம்பிள். இந்த சிங்கிள் ஹேஷ் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல ஒரு வேல்யூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல ஒரு வேல்யூவை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த சிங்கிள் ஹேஷ் சிம்பிள் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல. ஓகேங்களா? ஒரு சில ப்ரோக்ராமர்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு சில ப்ரோக்ராம்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெஃபனிஷனை நம்ம மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு மெனுவை நம்ம மாடிஃபை பண்ணலாம், ஒரு ஃபீல்டை நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாம், ஒரு ரிப்போர்ட்டை மாடிஃபை பண்ணலாம், ஒரு ஃபார்மை நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாம். அப்படி மாடிஃபை பண்ணும்போது அதை டெஃபனிஷன்ல ஒரு பர்டிகுலர் டெஃபனிஷனை மாடிஃபை பண்றதுக்கும் இந்த ஆஷ் சிம்பிள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த மாடிஃபையர் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். டெஃபனிஷன் மாடிஃபையர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல ஒரு வேல்யூவை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த ஆஷ் சிம்பிள் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். டபுள் ஆஷ் சிம்பிள் எங்க சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா குளோபல் வேரியபிள்ஸ் நம்ம குளோபல் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து இந்த டபுள் ஆஷ் சிம்பிள் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வேரியபிள்ல நம்ம வந்து லோக்கல் வேரியபிள் இருக்கு, குளோபல் வேரியபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ குளோபல் வேரியபிள்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டபுள் ஆஷ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். லோக்கல் வேரியபிள் இருக்கக்கூடிய ஃபீல்டு வேல்யூவை நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல சிங்கிள் ஆஷ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே. அதுக்கடுத்து சிங்கிள் டாலர். இந்த சிங்கிள் டாலர் எதுக்காகனா ஒரு ஆப்ஜெக்ட் மெத்தட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம ஃபெட்ச் பண்ணி கொண்டு வரணும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் உடைய மந்த்லி ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் உடைய மந்த்லி ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். அந்த ரிப்போர்ட்ல நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா லெஜருடைய நேம் வரணும். ஃபர்ஸ்ட் லெஜருடைய நேம் வரணும் ஃபர்ஸ்ட் காலம்ல. ரெண்டாவது காலம்ல நம்மளுக்கு அந்த லெஜருடைய ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறது வரணும். தேர்டு காலம்ல க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த லெஜர்ல இருக்கிற ஒரு சில வேல்யூ டாக்ஸ் உடைய பெர்சன்டேஜ், டாக்ஸ் உடைய HSN SAC டீடைல்ஸ் இந்த மாதிரி ஒரு சில வேல்யூ நம்மளுக்கு வரணும். அப்ப அந்த வேல்யூவை நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த சிங்கிள் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். அப்ப இந்த சிங்கிள் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ நம்ம கொண்டு வரணும். அது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது லெஜர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்துல அதர்வைஸ் நம்ம வந்து ஒரு வவுச்சர் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த சிங்கிள் டாலரை யூஸ் பண்ண முடியும். ஓகே சார். இப்ப டபுள் டாலர் சிம்பிள் எங்க சார் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்காக டிஃபால்ட்டா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து திரும்ப நம்ம கால் பண்ணிக்கிறோம், அந்த ஃபங்க்ஷன் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறோம், யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டபுள் டாலர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து அக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஒரு ஃபார்முலா, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆப்ஜெக்ட் மெத்தட், ஒரு வேரியபிள், ஒரு இதெல்லாம் நம்ம வந்து அக்சஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? இதை தவிர ஜென்ரல் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. இது வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரோக்ராம்ங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு அவுட்புட் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சிஸ்டமுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ப்ராப்பரா சிஸ்டம் ரீட் பண்ணும். இப்ப நாம ஒரு பர்டிகுலர் லைனை ப்ரோக்ராம் வந்து ரீட் பண்ணக்கூடாது, டிடிஎல் வந்து அதை ரீட் பண்ணக்கூடாது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படின்னா நம்ம கமாண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். அப்படி கொடுக்கக்கூடிய கமாண்ட் தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா செமிகோலன், ஒரு லைனுக்கு முன்னாடி சிங்கிள் செமிகோலன், டபுள் செமிகோலன், ட்ரிபிள் செமிகோலன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த லைன் வந்து ரீட் ஆகாது. அதர்வைஸ் ஒரு லைனுக்கு பதிலாக மல்டிபிள் லைன்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆகும். லைன் 1, லைன் 2, லைன் 3, லைன் 4, லைன் 5, இந்த லைன் 5மே எனக்கு ரீட் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடியும் நம்ம வந்து செமிகோலன், சிங்கிள் செமிகோலன், டபுள் செமிகோலன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேக்வேர்டு ஸ்லாஷ் அப்ப நம்மளுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார். ஓகேங்களா? ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார். லாஸ்ட் லைன்ல நம்ம வந்து என்ன ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார் கொடுத்துட்டு லாஸ்ட் லைன்ல எந்த லைன் வந்து லாஸ்டா ரீட் ஆகக்கூடாதோ அந்த லைனுக்கு கடைசியில் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டார் அண்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா நம்ம வந்து இந்த சிம்பிளை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு பர்டிகுலர் லைன் அண்ட் லைன்ஸை ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜெனரல் சிம்பிள்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பிளஸ் சிம்பிள் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? இந்த பிளஸ் சிம்பிள் இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பிராக்டிக்கலா நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுவேன். ஓகேங்களா? நான் வந்து ப்ரோக்ராம் எழுதி காமிச்சு அதன்படி நான் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், அதுக்காக நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறீங்க தியரிட்டிக்கலா. ஓகேங்களா? ஸோ பிளஸ் அப்படிங்கிற சிம்பிள் எதுக்கு அப்படின்னா லைனுடைய கண்டினியூஷனுக்காக. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமோட டைம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அது விண்டோவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அந்த ஸ்கிரீனை தாண்டி நம்மளுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து ராப் பண்றதுக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம லாஸ்ட்ல ஒரு பிளஸ் மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா என்டர் பண்ணி அடுத்த லைன் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? தென் அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறது ஓடிபிசி அண்ட் எஸ்கியூஎல் ப்ரொசீஜர்ஸ்க்காக இந்த அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் ஆகுது. ஸ்டார் அப்படிங்கிற சிங்கிள் ஸ்டார் சிம்பிள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டெஃபனிஷன்ல நம்ம வந்து ரீஇனிஷியலைஸ் பண்ண. அது என்ன சார் ரீஇனிஷியலைஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து லெஜருடைய நேமுக்கு ஒரு ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க. கிரியேஷன்ல லெஜர் கிரியேட் பண்ண போனீங்கன்னா நேம்னு இருக்கும். அதுக்கு அடுத்து இன்புட் நம்ம லெஜர் நேம் கொடுக்குற இன்புட் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு லெங்த் இருக்கும். அந்த லெங்த்தை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரீஇனிஷியலைஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சில சிம்பிளுக்கு நம்ம வந்து இந்த எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆப்ஷனல் டெஃபனிஷன் பர்பஸ்க்காக. இது எதுக்காக அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் அல்லது ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட் நம்மளுக்கு ஆப்ஷன் பேசிஸ்ல இருந்தால் மட்டும், இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வந்து F11ல ஒரு சில ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணி இருந்தால் மட்டும்தான் ஒரு சில ரிப்போர்ட் வந்து கேட் வேப் டேலில ஓப்பன் ஆகும். ஸோ இதான் ஒரு ஆப்ஷனல். ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு வேல்யூ வந்து எனேபிள்ல இருந்தால் அடுத்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வரணும். தட் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் சிம்பிள்ஸா நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா தியரி. ஓகேங்களா? தியரி இன் தி சென்ஸ் நம்ம டிடிஎல் ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்மளுக்கு வந்து என்னன்னா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எப்படி நம்ம டெவலப் பண்ணி அதை டேலியில எப்படி நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்றது, அதாவது டேலியில எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த அப்டேட்ல நம்ம பார்ப்போம்.